ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தன்னோட கடற்படையின் வலிமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ப்ராஜெக்ட் 18 அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுக்க போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 18 திட்டத்தின் மூலமா உலகின் மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியா கட்ட போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 18 திட்டத்தை எதற்காக இந்தியா கையில் எடுத்திருக்காங்க? இந்த திட்டத்தில் கட்டக்கூடிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல என்ன விதமான சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது, இந்த கப்பலோட சிறப்பு அம்சங்கள், தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியா போன வருடம் தான் தன்னோட கடற்படையில விசாகப்பட்டினம் அப்படிங்கிற அதிநவீன ஸ்டெல்த் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை இணைச்சிருக்காங்க. இதே விசாகப்பட்டினம் கிளாஸ் கப்பல்கள்ல 3 கப்பல்கள் இந்திய படையில் இணைய உள்ளது. ஆனா இந்தியா இந்த ப்ராஜெக்ட் 18 மூலமா அதை விட பல மடங்கு சக்தி கொண்ட ஒரு ஸ்டெல்த் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை உருவாக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க. எதற்காக இந்த ப்ராஜெக்ட இந்தியா கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லப்படுது. முதல் விஷயம், சீனா டைப் 055 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை தங்களோட படையில் இணைச்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல் 13,000 டன் எடை கொண்ட உலகின் மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல ஒன்று. ஆனா இந்தியாவிடம் உள்ள விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் 7,400 டன் எடை கொண்ட போர்க்கப்பல் தான். அதனால சீனாவுடைய ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கு இந்த ப்ராஜெக்ட் 18 இந்தியா கையில் எடுத்திருக்காங்க. இரண்டாவது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வரும் காலங்கள்ல இந்திய கடற்படையின் முக்கியமான ஆயுதமா இருக்க போறது ஹைப்பர்சானிக் மிசைல்கள் தான். இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் அதிக எடை கொண்டதா, மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். இந்த மிசைல்களை கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்யணும் அப்படின்னா அந்த கப்பல்கள் பெரியதா, சக்தி வாய்ந்ததா இருக்கணும். அதற்காக தான் இந்தியா இந்த ப்ராஜெக்ட் 18ல கட்டக்கூடிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் 13,000 டன் எடை கொண்டதா இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த 2 காரணங்களுக்காக தான் இந்தியா இந்த ப்ராஜெக்ட் 18 ரக டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை கட்ட போறாங்க. இந்த போர்க்கப்பல் கட்டி முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகின் மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல ஒன்றா இருக்கும். ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல பலவிதமான அதிநவீன ஆயுதங்களை இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இப்ப சமீபத்துல இந்தியா டெவலப் செய்த ஸ்மார்ட் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மிசைல இந்த கப்பல்ல இணைக்க போறாங்க. இதன் மூலமா அதிக தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த கப்பல்கள்ல 120 VLS சிஸ்டங்களை இன்ஸ்டால் செய்ய போறாங்க. VLS அப்படிங்கிறது வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டங்கள் மூலமா தான் கப்பல்கள்ல இருந்து மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்கள்ல யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச் சிஸ்டங்களை இன்ஸ்டால் செய்ய போறாங்க. யூனிவர்சல் வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் அப்படின்னா அனைத்து விதமான மிசைல்களையும் இந்த வெர்டிகல் லான்ச் சிஸ்டத்துல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த கப்பல்ல பிரம்மோஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட உள்ள ஹைப்பர்சானிக் மிசைலையும் இணைக்க போறாங்க. பிரம்மோஸ் NG MR-SAM மிசைல் மற்றும் 1500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட LR-SAM மிசைல்களையும் இந்த கப்பல்ல இணைக்க போறாங்க. இது போன்ற பலவிதமான மிசைல்களை இந்த கப்பல்ல இணைக்கிறதுனால இந்த கப்பலோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது. இந்த கப்பல்ல பழைய கிளாசிக் நேவல் கன்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெயில் கன்னை இணைக்க போறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெயில் கன்னை DRDO டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெயில் கன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த துப்பாக்கியில இருந்து வெளிவரக்கூடிய குண்டுகள்ல எந்த ஒரு வெடிப்பொருளும் நிரப்பப்பட்டிருக்காது. ஆனா இந்த துப்பாக்கியில இருந்து வெளிவரக்கூடிய குண்டுகள் அதிக கைனெட்டிக் எனர்ஜியுடன் வெளிவரும். அதிகமான கைனெட்டிக் எனர்ஜியின் காரணமா எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும். இந்த ரெயில்கன் தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. அடுத்து இந்த போர்க்கப்பல்கள்ல லேசர் வெப்பன் போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பனையும் பயன்படுத்த போறாங்க. இதற்காக 300 கிலோவாட் மற்றும் 100 கிலோவாட் திறன் கொண்ட 2 லேசர் வெப்பனை DRDO லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் சென்டர் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி வர்றாங்க. இந்த லேசர் வெப்பனை எதற்காக பயன்படுத்த போறாங்க அப்படின்னா, இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய மிசைல்கள்
கப்பல்கள், விமானம் மற்றும் ட்ரோன்களை தாக்கி அழிப்பதற்காக. இந்த கப்பல்ல லேசர் வெப்பன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெயில் கன் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இணைய உள்ளதால் இந்த கப்பல்களோட ரடார்கள் அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கணும். அதற்காக பிரத்யேகமா DRDO மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இணைந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரடாரை டெவலப் செய்து வர்றாங்க. இந்த கப்பல்களுக்கு AESA ரடார் மற்றும் PESA ரடார் தேவைப்படுது. அதனால இந்த ரெண்டு ரடார்களையும் இணைத்து ஒரே மல்டி பேண்ட் ரடாரா உருவாக்க போறாங்க. இந்த கப்பல்கள்ல ஆக்டிவ் மற்றும் பாசிவ் சோனார் சிஸ்டங்கள் இருக்கு. இந்த சோனார் சிஸ்டங்களை பயன்படுத்தி எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ரடார்களின் டிடெக்டிங் ரேஞ்ச் இப்ப இருக்க ரடார்களை விட பல மடங்கு அதிகமா இருப்பது போன்று DRDO உருவாக்கி வர்றாங்க. அடுத்து இந்த கப்பல்கள்ல பாலிஸ்டிக் மிசைல் ஷீல்ட இணைக்க போறாங்க. இதனால இந்த கப்பல்களை பாலிஸ்டிக் மிசைல்களால் கூட தாக்க முடியாது. இந்த கப்பல்ல DRDO இப்ப சமீபத்தில் உருவாக்கிய ஹம்சா NG அப்படிங்கிற ஒரு மூன்றாம் தலைமுறை சோனார் சிஸ்டத்தை பயன்படுத்த போறாங்க. இதன் மூலமா இந்த கப்பல்களை சுற்றியுள்ள எதிரி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். ப்ராஜெக்ட் 18 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல ஒரு யூட்டிலிட்டி ஹெலிகாப்டரை நிறுத்தி வைப்பது போன்று வடிவமைக்க போறாங்க. அதே போன்று இந்த கப்பல்ல இருந்து தாக்கும் திறன் கொண்ட ட்ரோன்களையும் இயக்க முடியும். இந்த கப்பல் ஒரு 13,000 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல். மிகப்பெரிய ரடார்கள், ரெயில் கன் மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லேசர் வெப்பன்களை இந்த கப்பல்ல பொருத்திருக்காங்க. இந்த சிஸ்டங்களை இயக்கணும் அப்படின்னா அதிகமான பவர் தேவைப்படும். கிட்டத்தட்ட 72 மெகாவாட் பவர் இந்த கப்பலை இயக்குறதுக்கு தேவைப்படுது. அதற்காக DRDO ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை உருவாக்கி வர்றாங்க. அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இன்டகிரேட்டட் எலக்ட்ரிக்கல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு கியர் பாக்ஸ், கிளட்ச் போன்ற எந்த ஒரு மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸும் தேவை கிடையாது. எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் மெத்தட் மூலமா எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆனா இந்த சிஸ்டம் இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால DRDO மற்றும் L&T நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 36 கிலோவாட் திறன் கொண்ட 2 கேஸ் டர்பைன்களை இந்த கப்பல்ல பொருத்த போறாங்க. இந்த கப்பல்ல 10 மெகாவாட் திறன் கொண்ட 2 டீசல் ஜெனரேட்டர்கள், 20 மெகாவாட் திறன் கொண்ட 2 எலக்ட்ரிக்கல் ப்ரொபல்ஷன் மோட்டார்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த 2 சிஸ்டங்களையும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி தர போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 18 மூலமா 13,000 டன் எடை கொண்ட 6 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியா கட்ட உள்ளாங்க. இந்த ப்ராஜெக்டின் மதிப்பு 50,000 கோடி. இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்த ப்ராஜெக்ட் 18 திட்டத்தை இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் 18 மூலமா கட்டப்பட உள்ள மிசைல் டெஸ்ட்ராயர்களை மஸ்கான் டாக் லிமிடெட் உருவாக்க போறாங்க. ப்ராஜெக்ட் 18ஓட முதல் போர்க்கப்பல் 2028 வருடம் லான்ச் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மஸ்கான் டாக் லிமிடெட் நிறுவனம் தான் INS விசாகப்பட்டினம் போர்க்கப்பலையும் உருவாக்குனாங்க. இந்த ப்ராஜெக்ட் 18 திட்டத்தின் மூலமா இந்திய கடற்படையின் வலிமை அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த போர்க்கப்பல் ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல அடுத்த தலைமுறை ஆயுதங்களான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெயில் கன், லேசர் வெப்பன் மற்றும் LRSAM மிசைல்கள் போன்ற அதிநவீனமான ஆயுதங்கள் இருக்கு. இதன் மூலமா இந்த கப்பல் ஒரு கடற்பகுதிக்கு போச்சு அப்படின்னா அந்த கடற்பரப்பை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த போர்க்கப்பலா இருக்கும். கூடிய விரைவில் இந்தியா இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண உள்ளாங்க. ஐ ஹோப் இந்த கப்பல்கள் மூலமா இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.